விஜய் பிரச்சாரங்களில் அதிகப்படியான கூட்டம் வருகிறது என தெரிந்தும் முறையான பாதுகாப்பு அளிக்காததே கரூர் உயிரிழப்புகளுக்கு காரணம் என சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கத்தின் தவறே இதற்கு காரணமாக உள்ளதாக கூறிய அவர், இவ்விவகாரத்தை சிபிஐ விசாரித்தால்தான் உண்மைகள் வெளிவரும் எனவும் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின், கரூரில் நடைபெற்ற துயரமான சம்பவத்திற்கு தான் மிகவும் வருத்தப்படுவதாகவும், இந்த துயர சம்பவம் நடந்திருக்காமல் இருக்க அரசுதான் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எனவும், அரசாங்கத்தின் தவறே இதற்கு காரணமாக தான் பார்ப்பதாகவும் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு உண்மையாவே உரிய நடவடிக்கை ப்ரோஆக்டிவா இருக்கணும், எப்பவுமே ரியாக்டிவா இருக்கக்கூடாது. நடந்ததுக்கு அப்புறம் அதை என்னங்கிற போய் ஆராயக்கூடாது. மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெங்களூரில் நடைபெற்ற ஆர்சிபி அணியின் IPL கொண்டாட்டத்தின் போது வந்த 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் கிட்டத்தட்ட 11 பேர் உயிரிழந்தார்கள். இங்கோ 27,000 பேர் வந்ததற்கு இவ்வளவு பெரிய உயிரிழப்பு என்பது ஒரு மன்னிக்கக்கூடிய விஷயம் அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கரூரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தடியடி நடத்தியதாகவும் கூறுகிறார்கள். மக்கள் உயிர் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மக்களுடைய நலன் மற்றும் உயிரை காப்பதற்கே பொது சேவைக்கு வருகிறோம். ஆனால் அரசியல் நோக்கத்திற்காக இது போன்ற தவறான விஷயங்களை செய்யக்கூடாது எனவும், அதனை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்துள்ளார். கரண்ட் கட்டு பண்ணாங்க சொல்றாங்க, அங்க லத்தி சார்ஜ் பண்ணின்னு சொல்றாங்க. ஒரு மக்கள் உயிர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இந்த பொது சேவை வரதே மக்களோட நலனுக்கும் மக்களோட உயிரை காக்கிறதுக்கு தான் இங்க வரும். அது இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்துக்காக, பொலிட்டிக்கல் அரசியல் நோக்கத்துக்காக சில இந்த மாதிரி தவறான விஷயம் செய்யக்கூடாது. அதை நான் முழுமையும் கண்டிக்கிறேன். தமிழக அரசு இது போன்ற விஷயங்களில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் எனவும், ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகு அதனை ஆராய்வதை விட நடப்பதற்கு முன் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சார்லஸ் மார்ட்டின் வலியுறுத்தியுள்ளார். விஜய் வாரந்தோறும் மக்களை சந்தித்து வருகிறார். அவருக்கு அதிகப்படியான கூட்டம் வருகிறது என காவல்துறை தெரிந்திருந்தும் அவர்கள் மக்கள் பணியை செய்ய தவறிவிட்டதாக குற்றஞ்சாட்டிய அவர், இவ்விவகாரத்தை சிபிஐ விசாரித்தால்தான் உண்மைகள் வெளிவரும் எனவும் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் கூறியுள்ளார். ஒரு வாரமும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட்டம் வந்தாலே இவ்வளவு பெரிய கூட்டம் வருது தெரியும் போது காவல்துறையோட வேலை என்ன? இது உரிய நடவடிக்கை ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அதுதான் அவங்களோட வேலை. மக்களை காக்கக்கூடியதான் காவல்துறைன்னு வச்சிருக்காங்க. அந்த காக்கி சட்டை போட்டுட்டு இது மாதிரி தவறான விஷயங்கள்லாம் உடல் போறது நல்ல விஷயம் அல்ல. இது சிபிஐ என்கொயரி வச்சாதான் இது உண்மையான விஷயம். அது நம்ம எதுவுமே பத்தி சொல்ல முடியாது. சிபிஐ என்கொயரி வச்சதுக்கு அப்புறம் தான் இது உண்மையான விஷயம் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த உயிரிழப்புகள் என்பது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் என்றாலும், இதில் உள்ள உண்மை தன்மைகளை ஊடகங்கள் தான் வெளிக்கொண்டு வர முடியும் எனவும், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை மற்றும் அரசினுடைய கடமை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டிப்பா இப்படி ஒரு உயிரிழப்பு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இப்படி நடந்திருக்கு. யாரா இருந்தாலும் துயரத்தில் தான் இருப்பாங்க. இது கண்டிப்பா மீண்டும் இது வெளில மக்களுக்கே, நீங்க இங்க இருக்கிற மக்கள்கிட்ட கேள்வி கேட்கும் போது அவங்க உரிய துயரமான விஷயத்த சொல்றாங்க. இது மீடியா நீங்க தான் மறைக்காம எடுத்து வெளில போடணும். ஏன்னா நிறைய நாட்டில் என்ன ஆகுதுன்னா, மீடியா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி சில விஷயங்கள் வெளில போடாம போயிடுறீங்க. அதை மட்டும் நீங்க கண்டிப்பாக உண்மையா பப்ளிக் கிட்ட ஆக்சுவல் நடந்த விஷயம் ஒண்ணு இருக்கு, அதை கேட்டு உண்மை என்ன நடந்துச்சுன்னு அதுக்கு இதெல்லாம் வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோவா தான் ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கு. அதை நீங்க நியூஸ் மீடியா எடுத்து போட்டாதான் மக்களுக்கு தெரிய வரும். தமிழகத்தில் திமுக கூட்டங்களை நடத்தும் போது முறையாக திட்டமிடலோடு நடத்துகிறார்கள். ஆனால் புதிதாக ஒருவர் அரசியலுக்கு வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்த எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள் என சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதே டிஎம்கே ஒரு மீட்டிங் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அது கரெக்டா பக்காவா பிளான் பண்ணி ஆர்கனைஸ் தான் பண்றாங்க. அதே மாதிரி இப்ப புதுசா ஒருத்தவங்க வளர்ந்து வந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்களை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு எல்லா வழியும் செய்யறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அரசியல் உயிரிழப்புங்கிறது ஒரு மக்களோட உயிரை அவங்க வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றது, டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு தான் அரசியல் வரும். இதை விட்டுட்டு நம்ம போய் இந்த மாதிரி தவறான செயல்கள் செய்யக்கூடாது.